இந்த கேஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இத முடிக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒரு அப்பாவோட கடமையும் கூட. இந்த கேஸ்ல யார் யாரு சம்பந்தப்பட்டிருக்காங்களோ அவங்கள நான் விடவே மாட்டேன். அட, இவன் நடிக்கிறா சார், பாவன்ற மாதிரி காட்டிக்கிறா. ஆனா அப்படி இல்ல, இன்ஸ்பெக்டர் நான் இவள விடவே மாட்டேன். சார், நான் உங்க கூட சண்டை போட வரல, பேச வந்திருக்கேன். போன்ல பேசிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா? சரி. இன்ஸ்பெக்டர் சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, அப்புறம் போன் பண்ணுங்க. வாட் நான்சென்ஸ்? இப்ப ஃப்ரீயா இருக்கீங்களா? நீ ரொம்ப கோவக்காரன்னு கேள்விப்பட்டிருக்க, இப்பதான் பாக்குறேன். நீங்க என் கோபத்தை பாத்துட்டீங்க, ஆனா என்னோட எமோஷனல்ஸ் தெரியல. அதுக்கு தான் சட்டத்துக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா போலீஸ தான் சட்டத்தோட பெரிய கையின்னு சொல்லுவாங்க. என்ன பார்த்து உனக்கு பயமே இல்லையா? எங்க மரியாதை இருக்கோ அங்கதான் பயமும் இருக்கும். உங்க யூனிஃபார்முக்கு நான் மரியாதை கொடுக்கறேன், ஆனா உங்களுக்கு இல்ல. சார், உங்க பையனுக்கு நடந்த விஷயம் ரொம்ப மோசமானதுதான். அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன். தவறே செய்யாத ஒருத்தங்களை ஜெயில அடைக்கிறதுனால உங்க கோவமும் போகாது, உங்க வேதனையும் போகாது. எந்த ட்ரக் டீலரால உங்க பையனோட உயிர் போச்சோ அவன் இன்னைக்கு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு யாரை நீங்க உள்ள புடிச்சு வச்சிருக்கீங்களோ அவ ஒண்ணும் தெரியாத பொண்ணு சார். அவ கையில ட்ரக் கிடைக்கலன்னு நான் ஒன்னும் சொல்லல சார். ஆனா அந்த ட்ரக் அவளோடது இல்லன்னு நான் அடிச்சு சொல்ல முடியும் சார். எனக்கு அந்த பொண்ணுக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது. ஆனா எனக்கு எல்லாமே அவதான் தோணுது. அவளை என் பொண்ணா நான் நினைக்கிறேன் சார். சொல்ல போனா நம்ம ரெண்டு பேரும் ஒரு தகப்பனோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க உங்க பையனை கொன்னவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு நினைக்கிறீங்க. நான் என் பொண்ணை காப்பாத்த முயற்சி பண்றேன் சார். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்றேன். நாம ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்க கூடாது? ஒரு நிரபராதியை காப்பாத்துறதுக்கு நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. அந்த குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். ஐ ப்ராமிஸ் யூ சார். ப்ளீஸ் கொஞ்சம் கருணை காட்டுங்க சார். ஒருவேளை நீங்க இந்த ஹெல்ப் பண்ணலன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையே போயிடும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. ட்ரக்ஸ் என் வீட்டுல வச்சுதான் கிடைச்சது. அவனை எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். நீங்க உங்க பையனை இழந்திருக்கீங்க, ஆனா நான் என் பொண்ணு. இப்படியெல்லாம் சொன்னா அந்த பொண்ணை விட முடியாது. ஆனா நீங்க போய் அவ குற்றவாளி இல்லைன்றதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க, அப்ப நான் விட்டுடுறேன். எந்த மாதிரி ஆதாரம்? அந்த பொண்ணோட அம்மா சொன்னாங்க உங்க வீட்ல இருந்து சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வரேன்னாங்க. அப்போ நான் உங்ககிட்ட அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. எதுக்காகன்னா நான் இந்த பொண்ண ஓகே ஒரு வழி பாத்தீங்கன்னா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒருவேளை என் ரிப்போர்ட்ல நான் இப்படி எழுதுனேன்னா அந்த பவுச்சில் ட்ரக்ஸ் கிடையாது உப்புன்னு சொல்லலாம். அதை வச்சு அந்த பொண்ணை விடுவிக்கலாம். ஆனா அந்த மாதிரி தப்பான ரிப்போர்ட்டை நான் எழுத மாட்டேன். அப்புறம் மூணாவது கடைசி வழி, ஒருவேளை உண்மையான குற்றவாளியை நீங்க இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தா அந்த ட்ரக்ஸ் அவங்களோடது அப்படின்னு அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்போ நான் இந்த பொண்ணை விட்டுடுறேன். அப்படின்னா நான் சிசிடிவி ஃபுட்டேஜை கொண்டு வரணுமா, இல்ல நான் உண்மையான கன்ஃபெக்ஷனை கொண்டு வரணுமா? இந்த அளவுக்கு நீங்க உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சார், இந்த பொண்ணோட அம்மா வெளியில அழுதுட்டு இருக்காங்க. அவங்கள உள்ள கூட்டிட்டு வரட்டுமா? பொண்ணை பாத்துக்கிட்டு இருந்தா கொஞ்சம் ஆறுதலா இருப்பாங்க. உங்களுக்கு தெரியும்ல, ராத்திரி யாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இருக்க கூடாதுன்னு. இப்ப அம்மா வந்திருக்காங்க, அப்புறம் சித்தப்பா வருவாரு, தாத்தா வருவாரு, இப்படி வந்துகிட்டே இருப்பாங்க. யாரும் அலோடு கிடையாது. தேங்க்யூ ஃபார் யூர் ஹெல்ப் சார். சார் சார், ஒரு நிமிஷம் இங்க வரீங்களா ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் பிராச்சியை மீட் பண்ணலாமா? போய் பாருங்க. தேங்க்யூ. எங்க அம்மா வெளியில இருக்காங்க. நீங்க ஒரு வாட்டி அவங்கள பாக்குறீங்களா? நீங்க என்ன வெளியில கொண்டு வந்துருவீங்க. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க. அது அம்மா ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க கொஞ்சம் பேசினா டென்ஷன் குறையும் சார். நீங்க கொடுத்த இந்த வாக்குக்கு அப்புறம் நான் இங்க இருந்தேன்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது. நமக்கு ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது. நீ தனியா டிசிஷன் எடுக்க கூடாது. உறவு மட்டும் தான் இருக்கும், ஆனா அன்பு இருக்காது. வழி விடுங்க. திஷா, நான் சொல்றதுக்கு திஷா திஷா
உன்னுடைய மௌனம் என்ன நிறைய கேள்வி கேட்குது. ஆனா என்னால எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியல. உன்னுடைய ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒரு வழி இருக்கு. ஏன்னா நான் உனக்கு அந்த அளவுக்கு வழியை கொடுத்திருக்கேன். ஐம் சாரி திஷா. நான் உனக்கு கொடுத்த வாக்க என்னால நிறைவேற்ற முடியல. ஆனா இன்னைக்கு உனக்கு நடந்த எல்லா கொடுமைக்கும் காரணம் நான் மட்டும்தான். என்னால உனக்கு எதுவுமே கொடுக்க முடியல. உன்னால முடிஞ்ச எனக்கு மன்னிப்பு கொடு. ஏன் சந்தோஷத்துக்காக. அத நான் உனக்கு கொடுக்க முடியல. அதுக்கு மன்னிச்சிடு ப்ளீஸ். ஐ எம் சாரி திஷா. ஐ எம் சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்களே, அவங்க எங்க? எங்களுக்கு தெரியல சார், எங்க போனாங்கன்னு. இங்க ஏன் நெட்வொர்க் கிடைக்க மாட்டேங்குதா? போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம். அவளோட மாமா எங்க இருக்காருன்னு திஷாக்கு நல்லா தெரியும். அவர் இப்ப எனக்கு தேவை, அவரோட பொண்ணுக்காக. கண்மணி சொன்ன என் சொல்லில் இல்லை உண்மைகள், ஏனோ கோபங்கள் சொல்லடி. உன்னை தீண்டாமல் உன்னை பார்க்காமல் கொஞ்சி பேசாமல் கண்ணில் தூக்கமில்லை. என்னுள் நீ வந்தாய், நெஞ்சில் வாழ்கின்றாய், விட்டு செல்லாதே, இது நியாயமில்லை. போனை எடுக்க மாட்டேங்கிறாளே, இப்ப என்ன பண்றது? அவர் எங்க இருக்காருன்னு யார் எனக்கு சொல்லுவாங்க? மிஸ்டர் மேஹரா, அவரால் மட்டும்தான் சொல்ல முடியும் அவர் எங்க இருப்பாருன்னு. மேம், நீங்க எதுக்கு எழுந்துக்கிறீங்க? யூ நீட் ரெஸ்ட். நான் இங்க எப்படி வந்தேன்? யா, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல. என்னை யார் இங்க கொண்டு வந்து சேர்த்தா? அத நாங்க சொல்றோம், நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க. யூ ஆர் நாட் வெல், ப்ளீஸ் ரெஸ்ட் எடுங்க. அட விடிஞ்சிருச்சு, நான் தூங்கிட்டேனே. நான் ஃபுட்டேஜ் வேற எடுக்கணும். முதல்ல அந்த வீட்டுக்கு போய் ஃபுட்டேஜை தேடுவோம். அங்க எதுவும் கிடைக்கலனா பிராச்சியோட அப்பா கிட்ட தான் ஹெல்ப் கேட்கணும். நம்ம 2 பேருக்குள்ள நடந்ததை நான் மறந்துடுறேன். அவர் பொண்ணு பிரச்சனையில இருக்கிறத பார்த்து அவரும் மறந்துடுவாரு. இங்க ஈகோவோட முக்கியம் எங்க பொண்ணுதான். இன்ஸ்பெக்டர் சார், இன்ஸ்பெக்டர், நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்க போறோமா? நான் மேல் இடத்துல பர்மிஷன் வாங்கிட்டேன். அவங்க மெஹரா வீட்டுக்கு போயிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் சார், அங்க போறதுக்கு முன்னாடி என் பொண்ணை ஒரு வாட்டி பார்க்கலாமா? இங்க பாருங்க மேடம், அவங்கள பாக்குறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகல. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் ராத்திரி முழுக்க ஜெயில இருந்திருக்கா. அவளை நான் பார்க்கவே இல்லை இன்ஸ்பெக்டர், ப்ளீஸ். சரி, ஆனா மேடம் ப்ளீஸ் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அலாட். நான் இப்போ வந்துடுறேன். ரியா, உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறோம். எழுந்துரு. எனக்கு எந்த நியூஸும் கேட்க வேண்டாம். டிவி ஆன் பண்ணாதான் எழுந்துப்பா. எனக்கு தெரியாது. ரியா எழுந்துரு. அந்த நியூஸ் போயிட்டு போகுது. ரியா சீக்கிரம். ரியா மோனா கால் பண்ணிருந்தா. பிரின்சிபல் லைவ் நியூஸ் கொடுக்க போறாரா பிராச்சிய பத்தி. என்ன நியூஸ்? பிராச்சிய பத்தியா? இப்ப ரியா சீக்கிரம். கம் ஆன். ரிமோட் எங்க வச்சீங்க? எங்க போச்சு?
அது அங்க இருக்கு. சீக்கிரம் 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 ஆன் பண்ணு. இங்க பாருங்க, நான் என்ன சொல்லணுமோ அதை முன்னாடியே சொல்லிட்டேன். சார் லாஸ்ட் क्वेश्चन. பிராச்சி காலேஜோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் இல்லையா? பிராச்சி இந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு வந்தா. அப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லயுமே எக்ஸலண்டா இருந்தா. பிராச்சி எங்க கேம்பஸ்ல மட்டும் இல்ல, இந்த ஊர் முழுக்கவும் டாப்பர் ஆகணும்னு முயற்சி பண்ணா. சி வாஸ் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அண்ட் இந்த மாதிரி ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்டை நான் என்னோட லைஃப்ல பார்த்ததே இல்ல. அதாவது உங்க இவ்வளவு பெரிய காலேஜ் சப்போர்ட் பண்ணுதுன்னா அவ ஒரு பிரைட் ஸ்டூடெண்ட்னாலயா? ட்ரக் அபியூஸ்ல அவ மாட்டிருக்கா. இப்போ அவ பெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்றீங்களா? இப்ப சரியான கேள்வி கேட்டிருக்காங்க பாரு. இப்போ பிரின்சிபல் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்டூடெண்டால மட்டும் கேம்பஸ் உருவாகிறது இல்ல. அப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் டாப்பரா இருக்கறனால காலேஜ் டாப்பாவும் ஆயிடாது. எங்க காலேஜ்ல நிறைய பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் வி மேக் பிரைட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பிராச்சி பண்ண இந்த காரியத்தால நாங்க நிச்சயமா சப்போர்ட் பண்ண மாட்டோம். அவ எவ்வளவு பெரிய பிரைட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? நாங்க இப்போ பிராச்சிய காலேஜ்ல இருந்து ரெஸ்டிகேட் பண்ணிடுவோம். That's like a principal. இனிமே பிராச்சி எங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் கிடையாது. இந்த விஷயத்தை ஒரு உதாரணமா இந்த காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுவோம். ஓகே சார். அப்புறம் இன்னொரு கேள்வி. That no more questions please. பாட்டி, பிராச்சி காலேஜ் விட்டு இவங்க எப்படி எடுக்கலாம்? ட்ரக்ஸ் அவளோடதுதான், இன்னும் ப்ரூஃப் கூட ஆகலையே. அட இவன் என்ன பிரின்சிபாலா இல்ல ஜட்ஜா? வந்தா முடிவை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். ரொம்ப நாளாவே எனக்கு பிராச்சியை நினைச்சு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. ஆமா, எனக்கு தான். பாவம், இந்த பிரக்யாவோட நிலைமை இன்னும் மோசமாயிடும். So finally I got it what I want. இனிமே ஏன் காலேஜ் எனக்கு மட்டும்தான். இனிமே பிராச்சியோட முகத்தை தினமும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. மத்தவங்க அவளை பாராட்டி பேசுறதையும் கேட்க வேண்டாம். இனிமே only ரியா மெஹ்ரா, ரியா மெஹ்ரா, ரியா மெஹ்ரா மட்டும்தான். Just like old days. பிராச்சி, bye bye. I'm so happy. I'm so happy. I'm so happy. I'm so happy. திஷா இஸ் ஃபைன் குரப். அவளை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கிரண், எந்த ப்ராப்ளமும் இருக்காதே. கமான் யா, ஒரு டாக்டரா என்ன நம்பலனாலும் ஒரு ஃப்ரெண்டா என்ன நம்புப்பா. ஷீ இஸ் ஃபைன் நவ். இதுவரைக்கும் முகம் தெரியாத ஒருத்தருக்கு கன்சர்ன் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. நார்மலி இந்த மாதிரி கேசஸ்லாம் வருது சகஜம். ஆக்சிடென்ட் ஆன உடனே ஓடி போயிடுவாங்க. ஆனா நீ திஷாவை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்திருக்க. இப்பவும் நீ அவளை பத்தி கவலைப்படுற. அவங்க நல்லா இருந்தா போதும். ஷீ இஸ் ஃபைன். இப்போ நீ ஆலியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போகலாம். அவளும் இப்ப நல்லா இருக்கா. இன்னைக்கு அவளை டிஸ்சார்ஜ் பண்றோம். அவளுக்கு கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் பத்தி கேட்கணும்னா இஃப் யூ கால் மீ எனி டைம். கிரண், நீங்க திஷாவை பாத்துக்கோங்க. வெல், நான் திஷா கிட்ட சொல்றேன் அவளுக்காக நீ எவ்வளவு ஃபீல் பண்ணேன்னு. ஐ எம் ஷூர் அவ உன்னை மன்னிச்சிடுவா. அவங்க என்ன மன்னிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. கம் ஆன் புரப், இது ஒரு ஆக்சிடென்ட். எதிர்பாராத விதமா நடந்தது. டோன்ட் டேக் பிரஷர் யா. தேங்க்ஸ் கிரண். ஓகே, பை, டேக் கேர். நான் வீட்ல தான் இருக்கேன். உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஓகே, கம் ஃபாஸ்ட். அவங்க தானா? அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்திருக்கு. மிஸ்டர் மெஹரா, உங்க டைமை நாங்க வேஸ்ட் பண்ண மாட்டோம். எங்களுக்கு உங்க மானிட்டர் ரூமை காட்டுங்க. அதோ அந்த பக்கம் இருக்கு. மானிட்டர் ரூமுக்கு யாரும் போகலையே? இல்ல, போகல. அந்த ஃபுட்டேஜ் அன்டச்டா இருக்கணும். அப்புறம் சார், இந்த ஃபுட்டேஜுக்கு அப்புறம் என்ன ஸ்டெப் எடுப்பீங்க? நாளைக்கு அதை நாங்க கோர்ட்டை சப்மிட் பண்ணுவோம். பட் ரிமெம்பர், ஒரு தடவை அதை சப்மிட் பண்ணிட்டா திரும்ப எதுவும் பண்ண முடியாது. அந்த பொண்ணுக்கு தண்டனை கிடைக்கும், இல்லனா விடுதலை ஆவா. ரெண்டுத்துக்கும் நீங்க ரெடியா இருங்க. பிராச்சிக்கு விடுதலை கிடைக்கணும். நான் அதுக்கு ரெடியா இருக்கேன். இந்த பக்கம் தான் வாங்க. சிசிடிவி கேமரால ஹேண்டில் பண்ணியாச்சுல? எஸ், மிஸ்டி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டான். சிசிடிவியோட ஆங்கிள மாத்தி வச்சாச்சு. யாருக்கும் எதுவுமே கிடைக்காது. முதல்ல இந்த சிசிடிவி இந்த வீட்ல இருந்து எடுத்தாக்கணும். இல்லன்னா நான் தான் எல்லாத்துக்கும் மாட்டுவேன். எல்லா வேலையும் ரகசியமா பண்ணிட்டு நானே மாட்டிக்குவேன். ரொம்ப சரியா சொன்ன. வெளியில இருந்து யாரும் வர போறது இல்ல, நீ மட்டும் தான் செய்வ. சாரி, பட் யூ ஹேவ் ரைட். ஐ ஹேவ் டு கெட் ரிட் ஆஃப் them. சரி வாங்க, கம் ஆன். ரியா, எங்க போற? அங்க என்ன நடக்குதுன்னு கேக்கலாம். வா. சிஸ்டர். யா மேம். இது யாரோடதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல, தெரியல. ஒருவேளை உங்களை இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தாரே அவரோட தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கு. யா, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும் கூட. ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ல போட்டிருப்பாங்க. யாரோ ஒருத்தர் பார்ட்டி ஃபங்க்ஷனை விட்டுட்டு என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்காரு. யாரா இருக்கும்?
How are you, Disha? உங்களுக்கு என்னோட பேர் தெரியுமா? தெரியும். உங்க ஐடி கார்டு மூலமா உங்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்க பர்ஸ்ல இருந்து கிடைச்சது. லை டவுன். ஓ, அப்ப உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்தது யாரு? முதல்ல உங்களுக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நான் கார் ஓட்டிட்டு வந்தேன். எதிர்க்க ஒரு கார் வந்தது, அதுல போய் இடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்க யோசிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நீங்க மயக்கமாயிட்டீங்க. அண்ட் இப்போ நீங்க நல்லா இருக்கீங்க. உங்க ட்ரீட்மெண்ட்டும் போயிட்டு இருக்கு. Now you are fine. டாக்டர், என் கார்ல இன்னொரு கார் வந்து இடிச்சதல்ல, அவங்க நல்லா இருக்காங்க தானே? யா he is fine. என்ன இங்க கூட்டிட்டு வந்து சேர்த்தவங்க ஃபீமேலா மேலா? ஏன்? எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது ஒரு மேல்னு ஏற்கனவே தெரிஞ்சவர் மாதிரி தோணுது. நான் சொல்றது சரியா? அட இல்ல அவருக்கு உங்க பேரு கூட தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க. யாரா இருந்தாலும் தெரிஞ்சுப்பீங்க. நர்ஸ், பிபி செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் டேக் கேர். நோ நீட் டு திங்க் எனிதிங். ஓகே, நான் கிளம்புறேன். டேக் கேர். பை. கிரண், நான் உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? யா பூரப். எஸ், டெல் மீ. கிரண், நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். நீங்க இந்த உதவி எனக்கு பண்ணீங்கன்னா ஐ வில் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. சொல்லு, ரொம்ப யோசிக்காத. இங்க பாருங்க கிரண், திஷாவை நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன்னு அவளுக்கு தெரியவே கூடாது. அவ கேட்டாலும் சொல்லாதீங்க. ஒருவேளை கேட்டா சொல்லுங்க, அவளை கொண்டு வந்து சேர்த்தவங்களுக்கு அவங்களுக்கு தெரியாது. வை பூரப், நார்மலி ஜனங்க நேரடியாவே வந்து விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. நீ ஒருத்தவங்க உயிரை காப்பாத்திருக்க. யூ டிட் a noble thing. நான் தான் அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தேன்னு தெரிஞ்சா அவ ரொம்ப கோவப்படுவா. அது எப்படி உனக்கு தெரியும்? ப்ளீஸ் எதுவும் கேட்காதீங்க. இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். நான் அவளை இங்க கொண்டு வந்து சேர்த்தது அவளுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. அது போதும். அது அவளுக்கு கஷ்டமா இருக்கும். ஏற்கனவே நான் அவளுக்கு நிறைய வேதனைகளை கொடுத்துட்டேன். இனிமேலும் கொடுக்க விரும்பல. பூரப், நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம், என்னால அவளுக்கு கஷ்டம் மட்டும்தான். அதை எப்பவுமே சரி பண்ண முடியாது. என்ன பார்த்தாலும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ ப்ளீஸ் என்னை பத்தி சொல்ல வேண்டாம். பூரப், நீ பழைய வாழ்க்கையில அவளுக்கு தெரிஞ்சவனா இருந்தா இப்போ உன்னோட பிரசன்ட் லைஃப்ல அவ யாரு? என்னுடைய இதயம் எது வரைக்கும் துடிக்குமோ அது வரைக்கும் என்னுடைய உயிர் இருக்கும். இப்பதான் எல்லா விஷயமும் புரியுது. பூரப் ஆலியாவோட ஹஸ்பண்ட். திஷாவும் அவனோட லைஃப்ல இருந்திருக்கா. அதனாலதான் ஆலியாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்திருக்கணும். ஆனா திஷாக்கு நடந்த ஆக்சிடென்ட், அதுக்கு காரணம் யாரு? இதுல குற்றவாளி யாரு, நிரபராதி யாரு? ஆலியாவா இல்ல திஷாவா? தட்ஸ் இட். அவ்வளவுதான் இருக்கு. இவ்வளவுதானா? அதாவது வேற ஏதாவது மானிட்டர் ரூம் இருக்கா? ஏதாவது ஃபுட்டேஜ் கிடைக்குமா? எங்க வீட்ல இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் இங்க தான் ரெக்கார்ட் ஆகும். நீங்களே பாருங்க. இந்த ரெக்கார்டை நீங்க டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஐ எம் ரியலி சாரி. அந்த பொண்ணுக்கு ஃபேவரா இந்த ஃபுட்டேஜ்ல எதுவுமே இல்ல. எதுவும் இல்லனா? சார், எதுவுமே இல்ல சார். கொஞ்சம் சரியா பாருங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயம் ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் கிடைக்கும். அந்த ட்ரக்ஸ் யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியும். சார், நான் எல்லா கேமராவையும் எல்லா ஆங்கிளையும் செக் பண்ணிட்டேன். லாஸ்ட் 1 hour நம்ம இதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். வெல் டன் நிஷ். சாரி. ஒருவேளை ஏதாவது ஓவர்லாப் ஆயிருக்குமா? இதுக்கு பதிலா பிராச்சி கோர்ட்ல கில்ட்டியா ப்ரூவ் ஆயிடுவா. எஸ் சார். நீங்க என்ன பார்க்க நினைக்கிறீங்க எனக்கு சுத்தமா தெரியல சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்ட்டியில எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்க. சஸ்பிஷியஸா எதுவுமே இல்ல. இன்ஸ்பெக்டர் தான் கால் பண்றாரு. அவர் தான் இந்த கேஸை பாக்குறாரு. 1 minute. சுபத், நாங்க கிளம்பி வந்துட்டு இருக்கோம். 10 நிமிஷத்துல அங்க வந்துருவோம். நீங்க வந்துட்டீங்களா? இருக்கட்டும். நாங்க இங்க எல்லா ஃபுட்டேஜும் பார்த்துட்டோம். ஃபுட்டேஜ்ல எதுவுமே கிடைக்கல. என்ன சார், இன்ஸ்பெக்டர் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். யாரோ பிராச்சியை மாட்டி விட பாக்குறாங்க. ஆபீசர்ஸ் எல்லாம் அங்க போயிருக்காங்க. எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டாங்களாம். ஆனா ஃபுட்டேஜ்ல எதுவும் கிடைக்கலன்றாங்க. அது எப்படி இல்லாம இருக்கும்? என் பொண்ணு எந்த தப்பும் பண்ணல. நீங்க நீங்க என்கிட்ட போன் கொடுங்க. நான் கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். ஒரு நிமிஷம். இந்தாங்க. ஹலோ. ஹலோ.